அழகான பசுமையான காட்டில் உயரமான மரங்களும் வண்ணமயமான மலர்களும் சூழ்ந்த இடத்தில் ஒரு ஒட்டகச்சிவிங்கி குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. அந்த குடும்பத்திலிருந்த குட்டி ஒட்டகச்சிவிங்கி நீலன் மிகவும் ஆர்வமுள்ளதும் எதையும் புதிதாக காண விரும்புபவனும் ஆகும். அம்மா ஒட்டகச்சிவிங்கி தனியாக காட்டின் ஆழத்திற்கு போகாதே என்று அன்புடன் எச்சரித்தாள். ஒருநாள் அழகான வண்ணத்து பூச்சிகளை துரத்திக் கொண்டே நீலன் காட்டின் ஆழப்பகுதிக்குள் சென்றது. அதே நேரத்தில் பல நாட்களாக உணவு கிடைக்காமல் பசியால் மிகவும் சோர்ந்திருந்த ஒரு பெரிய புலி இரையை தேடி அலைந்தது. தூரத்தில் தனியாக விளையாடிக் கொண்டிருந்த நீலனை பார்த்த புலி, இன்று எனக்கு இரை கிடைத்துவிட்டது என்று அது மனதில் நினைத்தது. நீலன் எந்த ஆபத்தையும் அறியாமல் மலர்களின் மணத்தை ரசித்தபடி மகிழ்ச்சியாக சுற்றித் திரிந்தது. மரத்தின் கிளையில் இருந்த புத்திசாலி கிளி புதருக்குள் பதுங்கியிருந்த புலியை பார்த்து, நீலா ஓடு, புலி வருகிறது என்று உரக்க கத்தியது. கிளியின் குரலை கேட்டவுடன் நீலன் உயிர் பிழைக்க முழு வேகத்தில் ஓடத் தொடங்கியது. புலியும் அதை பின்தொடர்ந்தது. காடு முழுவதும் திகிலூட்டும் துரத்தல் நடந்தது. நீலன் தப்பிக்க போராடியது. புலி தனது வேட்டையை விடாமல் பின்தொடர்ந்தது. ஓடிக்கொண்டிருந்த நீலனின் முன் திடீரென ஒரு ஆழமான பள்ளத்தாக்கு தோன்றியது. பின்னால் புலி நெருங்கிக் கொண்டே வந்தது. தன் முழு துணிச்சலையும் திரட்டிய நீலன் நீண்ட கால்களின் உதவியால் ஒரே தாவலில் பள்ளத்தாக்கை தாண்டியது. அவசரமாக தாவிய புலி சமநிலையை இழந்து பள்ளத்தாக்குக்குள் உருண்டு விழுந்தது. காயமடைந்தாலும் பசியின் காரணமாக புலி மீண்டும் எழுந்து நீலனை துரத்தத் தொடங்கியது. முன்னால் யானை கூட்டத்தை பார்த்த நீலன், யானை அண்ணா, என்னை காப்பாற்றுங்கள் என்று உரக்க கூவியது. நீலனின் பயந்த குரலை கேட்ட யானைகள் உடனே முன்னே வந்து தங்கள் தும்பிக்கையை உயர்த்தி பலத்த பிளிரல் சத்தமிட்டன. யானைகளின் சத்தத்தை கேட்ட மான்கள், குரங்குகள், வரிக்குதிரைகள், காட்டெருமைகள், முயல்கள் என அனைத்து விலங்குகளும் நீலனை காப்பாற்ற ஒன்றிணைந்தன. எல்லா விலங்குகளும் ஒன்றாக நின்றதை பார்த்த புலி ஒரு கணம் தயங்கியது. தனியாக இவர்களை எதிர்க்க முடியாது என்பதை அது உணர்ந்தது. யானைகள் முன்னேற, காட்டெருமைகள் கொம்புகளை உயர்த்த, குரங்குகள் மரங்களிலிருந்து காய்களை வீசின. பயந்த புலி மெதுவாக பின்வாங்கியது. ஆபத்து விலகியதும் நீலன் நிம்மதியாக மூச்சுவிட்டது. தன்னை காப்பாற்றிய நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி கூறியது. நீலன் வேகமாக ஓடி தனது அம்மாவை சந்தித்தது. பயத்தில் நடுங்கிய குட்டியை அம்மா அன்புடன் அணைத்துக் கொண்டாள். அம்மா மெதுவாகச் சொன்னாள், தனியாகச் செல்லாதே என்று நான் கூறியதன் காரணம் இப்போது புரிகிறதா? நீலன் அமைதியாக தலையசைத்தது. இனிமேல் உங்கள் அறிவுரையை எப்போதும் கேட்பேன் என்று நீலன் உறுதியளித்தது. அம்மா மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தாள். அந்த நாளுக்கு பிறகு காட்டிலுள்ள அனைத்து விலங்குகளும் ஒற்றுமையுடன் வாழ்ந்தன. ஒருவர் ஆபத்தில் இருந்தால் அனைவரும் உதவிக்கு வந்தனர்.